குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என் பேர் யுவஸ்ரீ சார். என் ஏஜ் 9 ஆகுது. நான் காஞ்சிபுரத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். ஓகே. எனக்கு சிவியரா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார் சிவியரான ஷோல்டர் பெயின் இருக்கும். ஓகே. ரொம்ப லேசியா இருப்பேன் சார். உட்காந்து இடத்துல விட்டு ஏஞ்சிக்க மாட்டேன். ஃபீடிங் மதர் கூட சார் 1 இயர் முன்னாடி தான் பாப்பா பிறந்தாங்க. அப்படியே உட்காந்து இடத்துல இருந்து எழுந்துக்க மாட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் யாருன்னா பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சார் இருக்கும் எனக்கு. சுகரும் டைப் 1 சுகர் இருக்கு சார் எனக்கு 21 வருஷமா. ஓ ரைட். 21 வருஷமா? ஆமா சார். சைல்டுல இருந்தே இருக்கு சார். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 29 ஆகுது சார். ஓ ஓகே. நிறைய இஷ்யூஸ்னால ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தேன் சார். எங்க சித்தி மூலியமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்ரெஷர்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன் சார். மறுநாள் நானே 5 o'clock ஏஞ்சிக்கிற அளவுக்கான ஃப்ரெஷ்னஸ் எனக்கு கிடைச்சது சார். அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ண ப்ராசஸ்ல 3rd டே அன்னைக்கு ரைட் ஷோல்டர் ரொம்ப வலிச்சிட்டு இருந்து சொன்னால சார், அது கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் ஆச்சு சார். அதுக்கப்புறம் படிப்படியா அந்த சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சது சார். இந்த ப்ராசஸே போயிட்டு இருக்க இதுல 10 kg வெயிட் லாஸும் பண்ணிருக்கேன் சார். எவ்வளவு நாளா ஃபாலோ பண்றீங்க? 76th டே சார் இது. 76. இப்போ ஒரு 10 கிலோ குறையறதுக்கு முன்னாடி இருந்த உங்க ஹெல்த் கண்டிஷனும் நீங்க ஃபியூச்சரை பார்க்க சொல்ல எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். என்னுடைய பாடியை வச்சுட்டு என்னால ஏஞ்சிக்க கஷ்டமா இருக்கும். சோஃபால உட்காரலாமா இல்ல என்ன ஹைட்டா உட்கார்ந்தாக்க டக்குன்னு பாப்பாவை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குமே, அந்த மாதிரி தான் சார் யோசிப்பேன். இப்பதான் சார் உட்கார்றேன். கீழே உட்கார்ந்தாலுமே பாப்பா கூட ஆக்டிவா நான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய உடம்பு என்னால டக்குன்னு ஏஞ்சி நடக்க முடியுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஹாப்பியா இருக்கு. சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கேன் சார். இப்ப ஃபர்ஸ்ட் 300 200 அந்த ரேஞ்ச்ல இருந்தது சார். இப்ப மார்னிங் ஃபாஸ்டிங்கே செக்அப் போயிட்டு வந்தேன் சார். காலையிலேயே 58 தான் சார் இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த டயர்டோ எதுவுமே தெரியல சார். ஆஃப்டர் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்ததுல 68 இருந்துச்சு சார். டாக்டர்ஸே எதனா போய் சாப்பிடுங்க, லோவா இருக்கு அப்படின்னாங்க சார். எனக்கு எதுவுமே தெரியல, நான் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன், அந்த மாதிரி எனக்கு சிம்டம்ஸும் தெரியல, லோவான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். டோசேஜும் எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இப்ப சீக்கிரமா நீங்க அதுல இருந்து வெளில வரணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுங்க. சுகர் இல்லாத ஒரு லைஃப், பாடி ஹெல்த்தியா ஃபிட்டா ஆகணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னா நம்ம எதை விரும்புறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆசையோட நிறுத்திடக்கூடாது. பேராசையா மாறுச்சு அப்படின்னா அது நம்ம அடைஞ்சிடலாம். ஒரு டேட் பிக்ஸ் பண்ணணும். என்னைக்குள்ள ஐடியல் வெயிட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? 3 monthsக்குள்ள வந்துடணும்னு டார்கெட் வச்சிருக்கேன் சார். ரொம்ப முக்கியம். HbA1c இப்ப 10.2 இருக்கு சார். பட் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஹையா இருந்திருக்கு சார். நான் 1.5 வருஷமா செக் பண்ணல, இருந்ததுனால செக் பண்ணல. அதையுமே இந்த 3 monthsக்குள்ள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு சார் எனக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட். எல்லாமே ரிப்போர்ட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க யாரா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வர சொல்ல உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் சரியில்லாம இருக்கு, இல்ல பிபி சுகர் தைராய்டு இல்ல வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு எதனா இருக்கு அப்படின்னா ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்து வச்சுக்கீங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்க ஃபாலோ பண்ண சொல்ல உங்களுக்கு இன்பேலன்ஸ் பேலன்ஸ் ஆக சொல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னெல்லாம் கிடைக்குதுன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க திடீர்னு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இதை ஸ்டார்ட் பண்ண எனக்கு திடீர்னு சுகர் வந்துச்சுன்னு குழந்தையா இருப்பாங்க பாவம். 2 நாள் சேக் சாப்பிட்டு 3ஆவது நாள் சுகர் வந்துச்சுன்னு. அப்ப என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு தெரியல, அவேர்னஸே இல்லாம வாழ்ந்துன்னு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் நீங்க ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி வச்சுக்கணும். இல்ல இங்க வந்துன்னு இருக்கீங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா இல்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க ஒரு செக்அப் பண்ணி ரிப்போர்ட் கையில வச்சுக்கணும். ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண சொல்ல டே பை டே உங்க ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்னன்றது தெரியும். பாருங்க அவங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது தெரியுது. போய் டாக்டர் கிட்டையும் பாக்குறாங்க, அவங்களும் செக் பண்ணிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி குறையுது, இந்த மாதிரி வெயிட் குறைச்சிருக்கீங்க, இந்த மாதிரி சுகர் நார்மலுக்கு வருது. அதை பார்க்க சொல்ல டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? 1.5 வருஷமா நீங்க ப்ராப்பரா வரல, ஹையா இருக்கும் இன்னும் சுகர் லெவல் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எடுத்ததுமே லோவா இருக்கு. அவரே தான் சார் டோசேஜ் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நானே டோசேஜ் கம்மி பண்ணி கொடுத்துடுறேமா உனக்கு அப்படின்னு சொன்னாரு சார். கண்டினியூ பண்ணுங்க. எப்பவுமே சுகர் ஒன்ஸ் வந்துச்சுன்னா நல்ல பாம்பு வீட்டுல இருக்கிற மாதிரி அது உடம்பு விட்டுலாம் போகாது, கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம சரியாயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க ஒரு 1/2 கிலோ அல்வா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாளே ஏதாவது ஒரு பொருள் அடி வாங்கிடும். உடம்புல இருக்கிற
ஏதாவது ஒரு உறுப்பை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிடும். அது கண்ணா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரோக் என்ன வேணாலும் இருக்கலாம். அது எதுன்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் சுகர் உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அது உங்க உடம்பு விட்டு எல்லாம் போகாது, உள்ளதான் இருக்கும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்பேலன்ஸ் பண்ணாம பேலன்ஸ்லயே வச்சிருந்தீங்கன்னா ரிமைனிங் லைஃப்ல எந்த தொந்தரவும் வராது. அதான் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எடுத்து வந்து விட்டுரும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க கரெக்டா டாக்டர் கிட்ட வந்து டாக்டரோட அட்வைஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கடகடன் ஐடியல் வேட்டுக்கு வாங்க, இன்னும் மோர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். ஓகே.